2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதியை வணங்கி, என் குலதெய்வ பெரியண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தா முனிப்பசாமியை வணங்கி, வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி, ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ரிஷபராசி கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகேங்களா? சரி, அது எப்படி கோச்சார பலன் சொல்கிறீங்களா? அது என்னங்க, எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது தேதி, டைமு, மாதம், வருடம், பிறந்த நேரத்தை வச்சு நம்ம எப்படி ஜாதகம் நம்ம எப்படி எடுத்து நம்ம நவம்சம் ராசி நவம்சம் போட்டு ஜாதகம் பார்க்குறோமோ, அதுபோல தான் ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு வரக்கூடிய கோச்சாரத்தில் ஓகேங்களா கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு வரைபடம் தான். இதுதான் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் உண்டான ராசி ஜாதக பலன். இதுதான் ஜாதகம். ஓகேங்களா? ரிஷபராசி நேயர்களுக்கு இதுதான் ஜாதகம். ஓகேங்களா? இதை கொண்டு தான் இதை பார்த்து நான் பலன் சொல்ல போகிறேன். எப்படி நம்ம ஆன்லைனில் இதெல்லாம் பார்த்து பலன் சொல்கிறோமோ, ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறோமோ, அதுபோல் தான் இதை பார்த்து நம்ம அப்படி பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அந்த லைன் தான் இது. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷபராசி, அதாவது ரிஷபராசி குணராசி எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அப்போ ரிஷபராசி குணராசி பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே சிறன்பட பொறுமை நிதானமாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா சேறு சகுதி எதுவும் பார்க்காத வேலை செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சில சுத்தமாக இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. சந்திரன் உச்சமாக விளையாடு இல்லைங்களா? அப்போ அழகும் பேச்சில் நளினமும் உடல் நளினமும் அழகும் கவர்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? சுக்கிரன் வீடு இல்லைங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாக விளையாடும். அப்போ சந்திரன் முழு நிலவு. ஓகேங்களா? அப்போ அந்த அழகு, அந்த நச்சன் எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப்பு, இந்த மாதிரி சென்ட் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்து இயற்கை சார்ந்தது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ இயற்கை வரக்கூடிய உணவுகளும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ கண்களாக இருக்கட்டும், கை விரலாக இருக்கட்டும், நகங்களாக இருக்கட்டும், இது அனைத்தும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு, இயற்கையாக ஒரு அழகுக்கு சேர்ந்ததாக இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பலனுக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த பலன் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பலன் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசியில் பார்த்து சுக்கிரன் பார்த்திங்கனாக்கா ஆட்சி தான் பெற்றிருக்காரு. இந்த மாதங்களில் ஜூன் மாதங்களில் பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெற்றிருக்காரு. அந்த ஆட்சி பட்டது பார்த்திங்கனாக்கா அவர் என்ன சாதத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு? அதான் ரோகிணி சாதத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ வந்து சூரியன் பார்த்திங்கன்னா 4 கோடி தனுசான்னு 10 அங்கே இருக்கார். அவரோட பார்த்திங்கன்னா அது அஸ்தங்கம் படுறார். அவரும் ரோகிணி தான் இருக்கார். ஓகேங்களா? ரோகிணினா அவரும் ரோகிணி 2 இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இவர் சுக்கிரன் வந்து ராசி யார்? 1 கூடையவன் 6 கூடையவன். ஓகேங்களா? அப்போ அந்த 1 கூடையன் பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெறாரு. 6 கூட அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு வந்து 8ல் வந்து பார்த்திங்கனாக்கா மறைஞ்சு அஸ்தங்கம் பெறார். கொஞ்சம் பலம் குறையிறார். ஓகேங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்திங்கனாக்கா ஒரு முறைக்கு 2 முறை நம்ம பார்த்திங்கனாக்கா ஆலோசனை பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி அதை மாதிரி தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கனாக்கா நல்ல நம்மளை வளர்ச்சி திறன் நல்ல ஒரு ஆலோசனை மூலிமா நல்ல நம்மளுக்கு ஒரு உஷார்படுத்திக்கிட்டே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வேலையாட்களை சர்வீஸ் பண்ணுறவங்க, ஓகேங்களா, ஒரு கல்யாண வேலையை அனுப்புறது, இது ஆளுங்களை வச்சு எந்த வகையான வேலையாக இருக்கட்டுங்க. ஓகேங்களா? ஒரு கமிஷன் தொழிலாளர் இருக்கட்டும், பெரிய ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், முழுக்க ஆட்களை போட்டு வேலை செய்கிற அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் கொஞ்சம் ஒரு புள்ளி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்கா எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. தாய் மாமனாக இருக்கட்டும், வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு கடன் லோனாக இருக்கட்டும், ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் உஷாராக அணுகணும்னாக்கா இது எல்லாத்துலேயும் பாயிண்ட்டை போகிறது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம்னா ஏதோ ஒரு மைண்டை அசால்ட்டாக இருந்துட்டோம்னா என்ன இருக்குங்க, அங்கே ஏதோ ஒரு சுமத்தம் நடக்கும். அந்த நஷ்டம் அப்புறம் தான் தெரியும், முன்னாடி தெரியாது. அந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து உஷார் சோதனை மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2 கூடையவன் இந்த ராசிக்கு பார்த்திங்கனாக்கா 2 கூடையும் 5 கூடையும் புதன் பகவான். அப்போ 2 கூட 5 கூடையும் புதன் பகவான் வந்து 2 கூட தன் சாந்துக்கு 2 ராசிக்கு 1 ரிஷபத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போ 5 கூடையும் பார்த்திங்கனாக்கா தன் சாணத்துக்கு 9 ராசிக்கு 1 ரிஷபத்தில் பயணிக்கிறார். என்ன சாதம் பயணிக்கிறார்? கீர்த்திக்கு 3ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ 4 கோடி சாதத்தில் பயணிக்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தாயார் மூலிமா நல்ல வருமானம், படித்த உயர்கல்வி மூலிமா நல்ல வருமானம், உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், புதுசாக உயர்கல்வி படிக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறது, வீடு வண்டி வாகனத்து மூலிமா வருமானத்தை பெறுறது, வாடகைக்கு வர்றது, மாற்றுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அது மூலிமா அழகு பார்க்குறது, அதுக்கு உண்டான செலவுகள் பண்ணுறது, அது மூலிமா பொருளாதாரத்தை ஈட்டுறது, இந்த மாதிரி அமைப்பு நடக்குமா? நடக்கும்.
ஓகேங்களா. அப்போ குழந்தைங்க பேரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்க உயர்கல்வி படிக்க வைக்கிறது. அதே மாதிரி பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அதை பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பூர்வீகத்தில் வீடு இருக்கிறவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. சில பூர்வீக இடத்த பற்றி அதை கிரையும் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒன்று நம்ம இணக்கமாக பேச அதை நம்ம சொந்தமாக்கி பார்க்குறது. இந்த மாதிரி காலகட்டங்கள் நடக்கும். அப்போ குழந்தைங்களும் வருமானங்கள் வரும். குழந்தைங்க புதுசாக இப்போ தொழில் தொடங்குறாங்களா, ஒரு வேலைக்கு போகிறாங்களா, புதுசாக வருமானத்தை கொண்டு வராங்களா, இந்த காலகட்டங்களில் அது ஒரு அமைப்பு எப்படி இருக்கணும், நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ படிப்பு நல்லாயிருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், தாயோட அன்பு ஆதரவு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா. ரைட்டு. அப்போ விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, ஓகேங்களா. அப்போ அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஜோதிடம், மாந்திரிகம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்திங்கனாக்கா ஒரு சுகபோகமான அது மூலியம் வருமானம் வரக்கூடிய ஒரு செயல்திறனாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3 கூடைவன். அப்போ 3 கூடை சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கார், ராசிக்கு 12ல் இருக்கார். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ராசிக்கு வந்துடுவார், ஆனால் ராசி 12ல் தான் இருக்கார். ஓகேங்களா சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தான் பண்ண நம்ம முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணோட தூரத்து பயணமாக இருக்கும். நம்மளுடைய இளைய சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்கனாக்கா உயர்கல்வி படிக்கலாம். அவங்க வெளிநாடு போகணும் இந்த காலகட்டங்களில் போயிட்டு வரலாம். ஓகேங்களா. கொஞ்சம் பாதங்கள் பயணங்கள் கொஞ்சம் கரடு போல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பெருசாக பாதிப்பு போகாது, ஒரு நல்ல முறையாக இருக்கும். ஓகேங்களா. ரைட்டு. ஓகே. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து எஃபர்ட்டோட கொஞ்சம் இதாக எடுத்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், சூழ்நிலை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுத்து என்ன பாயிண்ட் இப்போ 4 கூடையவன். அப்போ 4 கூடை பார்த்து தன் சார்ந்துக்கு 10ல், ராசிக்கு 1ல் சூரியன் பயணிக்கிறார் ரிஷபத்தில். ஓகேங்களா. அப்போ அவர் கூட யாரெல்லாம் பயணிக்கிறார், சுக்கிரன் பயணிக்கிறார், குரு பயணிக்கிறார், புதன் பயணிக்கிறார். ஓகேங்களா. அப்போ புதன் தப்பிச்சுக்கிட்டாரு, குரு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவங்க அஸ்தங்கம் தான் பெறாங்க. ஓகேங்களா. அப்போ இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுங்க, வீடாக இருந்தாலும் வாசலாக இருந்தாலும் நம்ம என்ன செகண்டுக்கு போயிடணும், பழசுக்கு போயிடணும், புதுசுக்கு போகக்கூடாது. அப்போ தாயாருக்கு மருத்துவமனை எப்படி பண்ணுங்க, தாயார் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, சிறு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஓகேங்களா. அப்போ காரத்தை மாற்றி போட்டோம்னா காரத்தில் கரெக்டாக வேலை செய்யும். அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீடு இப்போ தாயார் நம்மகிட்ட சேர்ந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது, வீடு வண்டி வாகனம் வாசல் இதெல்லாம் நம்ம தேடி வர்றது, அதில் ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். உயிர்களை தேடி வரும். இந்த முதல்ல சொல்லியாச்சு, இது இந்த பாயிண்ட்டுக்கு அதே தான். ஓகேங்களா. நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 கூடையவன் 12 கூடையவன் இல்லைங்களா. அப்போ அந்த 7 கூடையும் 12 கூடையும் பார்த்தீங்கன்னா அப்போ 7 கூடை யாருங்க, செவ்வாய் பகவான், விருச்சிக செவ்வாய். அப்போ 12 கூடையவன் மேஷ செவ்வாய். ஓகேங்களா. அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7 கூடை பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போ அதாவது 12 ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ 7 கூடை தன் சாணத்துக்கு 6ல் இருக்கார். ஓகேங்களா. அப்போ ராசிக்கு 12ல் இருக்கார். அப்போ நம்ம காலகட்டங்களில் இப்போ அதாவது திருமணம் அப்படின்னு பார்க்க போனாக்கா திருமண செலவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுக்கிரன் அந்த வீட்டை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்க அஸ்தங்கம் ஆனாலும் பார்க்குறார். ஓகேங்களா. அப்போ ரோகிணி அப்போ இதெல்லாம் என்ன தெரியுங்க பண்ணுவோம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை உண்டு பண்ணாதுங்க, ஓரளவுக்கு லெவலாக இருக்கும். புதுசாக திருமணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஓரளவுக்கு காரியங்கள் செட் ஆகும், பார்த்து உஷாராக இருக்கணும். ஆனால் புதுசாக ஒரு கேரக்டரில் சேஞ்ச் பண்ணி விடுங்க. அதாவது ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க, அக்கா தான் சிக்கல். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக, அதாவது கள்ள தொடர்பு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ தொடர்பு மாதங்கள் வரும். இல்லை அப்படி இருந்தால் வெளியே தெரிஞ்சிருந்துட்டு. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அவங்க அந்த மாதிரி ஆளுங்களும் நோவுப்படுவாங்க, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க, வாக்குவாதங்கள் வரும். இந்த மாதிரி நம்ம வெளியே நம்ம வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சூழ்நிலை அதை பார்த்து உசாராக சூதனமாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி கூட்டாக தொழில் பண்ணுறோம். ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டு, சீட்டாட்டம், சூதாட்டம், ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் சம்மந்தப்பட்டு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாங்க. அந்த காரத்துவத்துக்கு சம்மந்தப்பட்டது எல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்யாணம் ஆகிட்டு படிக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் படிக்கலாம். ஓகேங்களா. அப்போ கும்பாபிஷேகம் கோயில் பெரிய முதலீடு போட்ட ஒரு ரிச்சான ஒரு தொழிலுக்கு போகிறது வர்றது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு நடக்கும், எந்த தடை தாம்பத்தை அந்த இடத்துல கொடுக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 7 12 இப்போ ஆட்சி படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம வெளியூர்லேருந்து ஊர் டு ஊர், மாவட்டம் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தேல் நிலவுக்காக நம்ம ஊர் டு ஊர் போகிறது, ஜாலியாக போகிறது வர்றது. அப்போ களத்தை தூட்டி என்ன பண்ணுங்க, ஜாலியாக ஒரு பயணம் வந்துட்டாவே அந்த இடத்துல காரியம் வெற்றி, சண்டை சச்சரவு வராதுங்க. நான் சிறப்பாக போய்க்கு இந்த மாதங்களில். ஓகேங்களா. சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யார், 8 கூடையவன் 11 கூடையவன் குரு பகவான். ஓகேங்களா. அப்போ 8 கூடை குரு எங்கே இருக்கிறாரு, தன் சாணத்துக்கு 6ல் ராசிலே இருக்கார், ராசி 1ல் ரிஷபத்திலே இருக்கார். ஓகேங்களா. அப்போ 11 கூடையவன் தன் சாணம் 3ல் ராசிக்கு 1லே இருக்கார். சூரியனுக்கு அஸ்தங்கம் தான் ஆயிருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, நாம் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம்,
ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்து ஊர் விட்டு ஊர், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பெருசாக நம்ம எஃபர்ட் போடாமல் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருந்தோம்னாவே வெற்றிப்பட்டு ஜெயிச்சிடலாங்க, ஓகேங்களா? அப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் வருமா, ஒரு ஆயில் காப்பீடு இப்போ பணம் வருமா, எல்ஐசி பாலிசி பணம் வருமா, இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மத்திய நிலையில் இருக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. அஸ்தான் இருக்கார், அதான் 6ல் இருக்கார். கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருங்க. எப்பயும் கட்டிட்டு இருக்கிற பணம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தடுமாறும், ஓகேங்களா? அதாவது உஷாராக சூதனமாக இருக்கணும். அப்போ 11 தன் சாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ல் இருக்காது, 11 ராகு வேறு இருக்கார். அப்போ எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும், மன கனவுகள் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, எல்லாம் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அப்போ மூத்த சகோதரிகளும் சரி, நண்பர்களும் சரி, அவங்களோட உறவுகளும் சரி, அவங்க மூலம் வரக்கூடிய வரவுகளும் சரி இந்த காலகட்டம் கொஞ்சம் மத்தியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எண்ணங்கள், ஆசைகள், இன்னொருத்தர்கிட்ட நம்ம கூட்டு சேர்த்து தொழில் போட்டு இன்னொரு மூலமாக லாபம் பெற்றுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்கும். 2வது திருமணம் கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்கும். 2வது திருமணம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்திய நிலையில் இருக்கும். பெருசாக இந்த மாதங்களில் பெருசாக நம்ம கனவு கண்ட வேணாம். ஒரு எஃபர்ட் கம்மியாக அசால்ட்டாக இருங்க, உங்களுக்கு எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். நல்ல எதிர்பார்ப்போம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாற்றம் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, பரிகாரம் கொஞ்சம் இருக்கட்டும் நடக்கட்டும் அப்படி இருந்தீங்கன்னா அது நல்ல முறை 10ல் ஒரு 5 நம்மளுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9 கூட 10 கூடைவன், இது இந்த ராசிக்கு யோகாதிபதி, ஓகேங்களா? சனீஸ்வர பகவான். அப்போ 10 கோடி மகர சனி, 9 கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 10ல் ஆட்சி, கும்பத்தில் ஆட்சி பெறார், ஓகேங்களா? யாரோட சாரத்தில் போராட்டாதி சாரத்தில் ஆட்சி பெறார். அவர் அஸ்தம் பெற்றிருக்காரா, அப்போ தொழில்காரங்க வளர்த்துருக்கார். அப்போ 9 கோடியும் தன்சார் 2ல் இருக்கார். அப்போ தொழில் மூலம் லாபம் கிடைக்குமா, கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழைய பொருள், செகண்ட்ஸ் பொருள், ஒரு நீச்ச பொருள், தொழில் அனைத்துக்கும் இந்த மாதங்கள் வெற்றி கிடைக்கும். சரிங்க, நாங்கள் வந்து நான் நல்லா நீச்ச தொழிலாம் பண்ணலைங்க, இந்த தொழில் தான் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த இடத்துல நம்ம மோர், இந்த மாதிரி பால், தயிர், அன்னங்கள், இந்த மாதிரி உணவுகள் தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டா மேற்கொண்டு பிரச்சனை வராது. அதே இந்த காலகட்டத்தில் ஒரு பிஹெச்டி படிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா அது அஸ்தங்கம் இருக்குதுல, பாக்கி 10ல் ஆட்சி பெற்றிருந்தாலும் வாங்கின சாரநாதம் எப்படி இருக்கார், கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பட்ட படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு இருந்தோம்னா இந்த மாதங்கள் வெற்றி பெறலாம், ஓகேங்களா? சரி நேர்களே, இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான ரிஷபராசிக்கு உண்டான பலன், ஓகேங்களா? ரைட். இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மனதாக நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கராத்தா முனிப்பசாமி திருக்கோள் ஜோதிடம் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை, பெல் பட்டனை அழுத்தி ஒரு ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கோச்சார பலன் தான். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னாக்கா ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வீரசக்தி நாகம திருக்கோள் சேவை அறக்கட்டளை சொல்லி அறக்கட்டளை மூலிமா நம்ம ஆலயம் நடந்துக்கிட்டு இயங்கிக்கிட்டு வருது. நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா எப்பயுமே 12 மணி டு 4 மணி வரைக்கும் அன்னதானம் போகிறது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் போது பலன் சொல்கிறது, சோழி பிரசன்னம், நம்ம வாக்கு சித்தர் கிருஷ்ணன் குறிச்சி பார்ப்பார், அருள்வாக்கு சித்தர், அதாவது பார்த்திங்கன்னா நாகாமா முழு அருள் பெற்றவருங்க அவர், ஓகேங்களா? இந்த பின்னி சூனி வீட்டில் எந்த ஒரு புருஷமட்ட சண்டை, எந்த ஒரு சண்டை சச்சரவு, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு நீங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம், அவர்கிட்ட சோழி பிரசனம் பார்த்துக்கலாம். அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து உரைச்சி உங்களுக்கு நல்ல ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க, ஓகேங்களா? சிறப்பான பரிகாரம், சிறப்பான வழிமுறைகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா எந்த கிரகத்தினால எந்த பின்னி சூனி செய்வனங்கள் எதனால் பாதிக்கப்படுறீங்கன்னா அது அனைத்து நம்ம ஜாதகத்தில் விரிப்படையை நம்ம சொல்லி அதுக்கு உண்டான நம்ம ஒரு ஆதாயத்தையும் நம்ம ஒருத்தரும் தேடி கொடுத்து நல்லா சிறப்பாக வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நான் சொல்கிற பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கணும். ஜாதகம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச வழி விட்டால் நம்ம நீங்கள் ஜாதகம் பார்க்கலாங்க, ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதை நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம், ஓகேங்களா? கொமராபாளையம் மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னா கலினூருங்க, அதாவது நம்ம ஆலயம் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நம்ம நம்பர் இருக்குது, நீ பார்த்து நம்ம எப்படினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி நம்ம எதுவும் சந்தேகம் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ரைட், ஓகே. சரி, உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெயவேல், எம்ஏ அஸ்டோ. நன்றி, வணக்கம்.